ஹாய்ங்க. இது பார்த்திங்கன்னா மார்னிங் அடை தோசைக்காக ஊற வச்சிருந்தது தான். பருப்பு எல்லாமே வந்து நல்லாவே ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து அரைச்சிட்டு நம்ம டேரெக்டாக அப்படியே தோசை ஊற்றிக்கலாம். புளிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இந்த மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா ஆட்டம்பர்க்கில் நான் புதுசாக வாங்கி இப்போ ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். வாட்ஸ் வந்து 500 வாட்ஸ் தான், 550 வாட்ஸ் தான். கம்மியான வாட்ஸ்லேயே பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நான் இப்போ ஒரு 10 டேஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளியர் ரிவ்யூ கொடுக்குறேன். அடுத்து இது பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட கொடுத்துட்டு லஞ்சுக்கு எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. ஸ்நாக்ஸ் வந்து என்ன பார்த்திங்கன்னா காரக்கடலை, அது கூட சேர்த்து வந்து கடலை மிட்டாய் கொடுத்து விட்டுருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் சாப்பாடு ப்ளஸ் அது கூட வந்து வாழைக்காய் ஃப்ரையும் வச்சு கொடுத்துருந்தேன். இந்த வாழைக்காய் ஃப்ரை கொஞ்சம் சாப்பிடும்பொழுது ஃபிஷ் ஃப்ரை மாதிரியும் இருக்கும். பசங்க எங்கேங்க இப்போ எல்லாம் பழமெல்லாம் சாப்பிட்றாங்க. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரியாவது கொடுத்தோம்னா எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் டோஸ்ட் பண்ணியிருந்தேன். இதை வந்து நான் வந்து அப்படியே போட்டு கல்லில் போட்டு தான் ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன். டீப் ஃப்ரை பண்ண கிடையாது. ஆனால் சூப்பராக வெந்துருந்துச்சு. ஸ்கூலுக்கு பேக் பண்ணி